மலிவான சிகரெட் புகையின் வாசனையால் காற்று கனமாக இருந்தது மற்றும் இனிமையான மல்லிகை சாம்பிராணி வாசனையும் கலந்திருந்தது. ஒரே ஒரு மினுமினுக்கும் பல்பு வெளிச்சத்தில டீ கடை அமைதியான குரல்களால் சூச்சலிட்டது. ஆண்கள் ஒன்று கூடி உடைந்த சுவர்களில் அவர்கள் நிழல்கள் நடனமாடியன். அவர்கள் அவரை பற்றி பேசினார்கள். தலைவன், ராஜா. பயம் மற்றும் மரியாதை கலந்த அவரது பெயர் இந்த நகரத்தில அதிகாரத்தை கொண்டிருந்தது. அவர் ஒரு பேய் போல இரவில் ஒரு கிஸ்கிசுப்பா இருந்தார். ஆனா நகரத்தின் மீதான அவரது பிடி மறுக்க முடியாதது. கப்பல் துறைகள் முதல் மின்னும் உயரமான கட்டிடங்கள் வரை அவரது எழுச்சுதான் சட்டம். அவர் நகரத்தின் பாதுகாவலரும் அதன் நீதிபதியும் ஆவார். அவர் அதன் ராஜா. இதுவே அவரது கதை. குடிசை பகுதிகள் நம்பிக்கையின்மையின் இனப்பெருக்க களமாக இருந்தன. வாழ்க்கை என்பது வாழ்வதற்கான தொடர்ச்சியான போராட்டமாக இருந்தது. இளம் கார்த்திக், ஒரு டீனேஜ் பையன், இந்த உண்மையை நன்கு அறிந்திருந்தான். தன் தாயின் கண்களில் நம்பிக்கையின்மையை கண்டா. அவர்களின் வறுமையின் சுமையின் கீழல் அவளது முதுகு வளைந்த விதத்தை கண்டா. ஒரு சுட்டெரிக்கும் பிற்பகலே ஊழலால் குண்டான வரி வசூலிப்பவர் எங்கள் வீட்டு வாசலுக்கு வந்தார். என் விதவை தாயிடம் அவர் ஒரு பெரிய தொகையை கேட்டார். அவளுடைய பயத்தையும் கையாளாததனையும் கண்டு என் வயிற்றில் ஒரு தீமுண்டது. நான் நிமிர்ந்து நின்று வசூலிப்பவரை எதிர்த்தேன். அந்த எதிர்ப்பு சிறியதாக இருந்தாலும் முக்கியத்துவம் வாய்ந்தது. கிளர்ச்சியின் விதையாக இருந்தது. அது மிகப்பெரிய ஒரு விஷயமா மலரும். நகரத்தின் கீழ் பகுதி ஒரு கொடூரமான ஆசிரியர். திருக்கலா கடினப்படுத்தப்பட்ட கார்த்திக் விரைவில் அதன் வழிகளை கற்றுட்டார். அவர் போராடினார், கடினமாக உழைச்சார், மேலே வந்தார். அவரு தைரியமும் கவர்ச்சியும் மக்களை அவரிடம் ஈர்த்தது. அவர்கள் அவரை ஒரு தலைவராகவும் பாதுகாவலராகவும் கண்டார்கள். குடிசை பகுதிகளில் இரத்தம் சிந்திய ஒரு உள்ளல அரசியல்வாதியே நான் எதிர்த்த போது என் புகழ் அல்லது அவ பெயர் காட்டு தீப்போல் பரவியது. பையா, என்னை எதிர்க்க முடியும்னு நினைக்கிறியா? நான் அதை நினைக்க மட்டும் இல்லை, எனக்கு அது தெரியும். மோதல் விரைவானதாகவும் மிருகத்தனமானதாகவும் இருந்தது. கார்த்திக்கின் வெற்றி குடிசை பகுதிகள் முழுவதும் எதிரொலிச்சது. அவர் நிலையான ஒழுங்க சவால் விட்டார். அவர் தலைவனானார். தலைவனின் ஆட்சி ஒரு முரண்பாடு. அவரது இரும்பு கரம் ஒழுங்கை பராமரித்தது. ஆனால் அவரது இதயம் ஒடுக்கப்பட்டவர்களில் இருந்தது. அவர் பணக்காரர்களிடமிருந்து பாதுகாப்பு பணத்தை வசூலித்தார். ஆனா ஒரு குறிப்பிட்ட பகுதி குடிசை பகுதிகளுக்கு திரும்ப சென்றது. அவர் பள்ளிகள், மருத்துவமனைகள் மற்றும் அனாதை இல்லங்களுக்கு நிதியளித்தார். நான் நவீன காலத்து ராபின் ஹூட். பணக்காரர்களா அஞ்சப்படுகிறேன், ஏழைகளா நேசிக்கப்படுகிறேன். ஒரு காலத்தில் பயத்தில் கிஸ்கிசுக்கப்பட்ட என் பெயர் இப்போது குடிசை பகுதிகளில் நன்றியுடன் உச்சரிக்கப்படுகிறது. அவர் நம்பிக்கையின் சின்னமாக மாறினார். இருட்ட மூலக்கையில் சோட் ஒரு தீப்பொறி ஒரு புரட்சியை தூண்டிவிடும் என்பதற்கு ஒரு சான்றா இருந்தார்.